வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரீல் அண்ட் ரியல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திகை தீப திருவிழா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த விழாவோட புராண பின்னணி என்ன, இதோட வரலாறு என்ன, யார் யார் கட்டினாங்க, இதோட சிறப்பம்சம், இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள், திருவண்ணாமலை பற்றி சில முக்கியமான குறிப்புகள், இதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த விழாவோட ஆன்மீக அர்த்தம் என்ன, எப்படியெல்லாம் கொண்டாடப்படுது, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த விழாவை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த கார்த்திகை தீப திருவிழா இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி திருவண்ணாமலையோட பின்னணி அது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதுக்கு ஒரு புராணிக் ஸ்டோரி ஒன்று சொல்லப்படுது. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் பிரம்மா விஷ்ணு ரெண்டு பேருக்கும் சண்டை. பிரம்மா யாரு? படைத்தல் கடவுள். விஷ்ணு காத்தல் கடவுள். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு வாதம் வருது. அதாவது நம்மள யார் பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் வருது. இந்த வாதம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறத சிவபெருமான் பார்க்குறாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பாடம் கற்பிக்கணும், இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு உண்மையை உணர்த்தணும் அப்படின்னு நினச்ச சிவபெருமான் இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் மாதிரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் ரெண்டு பேரில் என்னோட அடியையும் முடியையும் யார் பார்க்குறீங்களோ அவங்க பெரியவங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்ட பிரம்மா விஷ்ணு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விஷ்ணு அவர்கள் வராகம், அதாவது பன்றி அவதாரம் எடுத்து பூமிக்கு அடியில் போய்கிட்டே இருக்காரு. எப்படியாவது சிவபெருமானோட அடியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னன்னா, அவரால் அதை பார்க்கவே முடியாது. போய்கிட்டே இருக்காரு. ஆனாலும் அவரால் சிவபெருமானவர்களோட அடியை பார்க்க முடியல. உண்மையை ஒத்துக்கிறாரு. இந்த உலகத்துல சிவனை தாண்டி எதுவும் இல்லை, யாரும் பெருசு இல்லை அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அவர் சிவபெருமான் கிட்ட சொல்றாரு, நீங்க தான் பெரியவர் அப்படிங்கறத நான் உணர்ந்துட்டேன், என்னால உங்கள் அடியை காண முடியல அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பிரம்மா அவர் அன்னப்பறவை உருவம் எடுத்து மேலே உயர 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 பறந்து போயிட்டே இருக்காரு. எப்படியாவது சிவபெருமானோட முடியை எப்படியாச்சும் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு. ஆனால் அவரால் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே டயர்ட் ஆயிடுறாரு. ஆனாலும் சிவபெருமானோட முடியை அவரால் பார்க்கவே முடியல. அப்போ என்ன ஆகுதுன்னா, வழியில தாழம்பூவை சந்திக்கிறாரு. தாழம்பூ பேசுதுங்க. அது சொல்லுது, இங்கே பாருங்க பிரம்மா, நான் சொல்கிறத கேளுங்க. நான் சிவபெருமானோட முடியில் இருக்கிற, ஆக்சுவலி இந்த தாழம்பூ என்ன பணி செஞ்சுட்டு இருந்திருக்கு அப்படின்னா, அந்த முடி அலங்காரம் பணி செஞ்சுட்டு இருந்திருக்கு. சில காரணங்களால் அது கீழே விழுந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அப்போ அது சொல்லுது, நான் பூமிக்கு வந்துக்கிட்டே இருக்கேன் 40,000 வருஷமா, முடியை பார்க்கறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை, அதனால விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட பிரம்மா, ஐயோ தெரியாம வாதம் வச்சுட்டோமோ, வேணாம், இது சரிப்பட்டு வராது, நம்ம முடிவை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவரும் வந்துடுறாரு. ஆனா மனசு ஒத்துக்கல. ஏன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும், பிரம்மா விஷ்ணு ரெண்டு பேருக்குள்ளேயும் அகங்காரத்தினால ஒரு வாதம் நடக்குது. அதனால ஒரு சரியான பாடம் கற்பிக்கணும்னு ரெண்டு பேருக்குமே சிவன் வைத்த ஒரு பரீட்சை அப்படின்னு தான் சொல்லணும். அதுல விஷ்ணு ஒத்துக்கிட்டாரு. ஆனா பிரம்மாவால் ஒத்துக்க முடியல. எப்படி நம்ம போய் ஒத்துக்கிறது, நம்ம போய் சொல்லிடலாம். அதாவது தாழம்பூ சாட்சி சொல்லுவாரு, நான் முடிய பார்த்துட்டேன் அப்படின்னு நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்க ரெண்டு பேருமே விஷ்ணு கிட்ட நாங்கள் முடிய பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சிவபெருமான் அனைத்து மறிந்து வரல. அவர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப கோபமாயிடுறாரு. கோபமாகி ஆகாயத்திலிருந்து பூமி வரைக்கும் அக்னி பிழம்பா அப்படி காட்சி அளிக்கிறாரு. கோபத்தோட உச்சத்தில் இருக்காரு. அவர் பிரம்மாக்கு தண்டனை கொடுக்குறாரு. நீங்க போய் சொன்னதுனால உங்களுக்கு இனிமே இந்த பூமியில எந்த கோயில்களும் இருக்காது, உங்களை யாரும் வழிபட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தண்டனை கொடுத்துட்றாரு. அதே மாதிரி தாழம்பூக்கு ஒரு சாபம் கொடுத்துட்றாரு. என்ன அப்படின்னா, இனிமே என்னோட பூஜைக்கு ஒன்றை எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபம் கொடுத்துட்றாரு. இப்போ ரெண்டு பேருமே அவங்களோட தப்ப உணர்ந்து சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. சிவபெருமானோட கோபம் தணிஞ்சு அக்னி பிழம்பா இருந்த அவரு மலையா அமரதா சொல்லப்படுது. அப்படி அமர்ந்த அந்த இடம்தான் திருவண்ணாமலை. ஸோ இதுதான் இந்த பின்னணி வரலாறு. இந்த திருவண்ணாமலைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, திருவண்ணாமலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரிச்சு பார்க்கலாம். அதாவது அண்ணுதல் அப்படின்னா நெருங்குதல் அப்படின்னு பொருளாம். இது அண்ணா, திரு அண்ணாமலை. அதாவது அண்ணா அப்படின்னா அதான் அந்த சிவபெருமானோட அடியையும் முடியையும் பிரம்மா விஷ்ணுவால நெருங்க முடியல அப்படிங்கறதுனால அண்ணாமலைன்னு சொல்றாங்க. அந்த மலையை திருவண்ணாமலைனும் சிவபெருமான அண்ணாமலைனும் சொல்லி எல்லாரும் இன்று வரை சொல்லிட்டு வராங்க. இந்த திருவண்ணாமலை ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு மலையா இருந்திருக்கு. அதாவது தொடக்கத்துல இது அக்னி மலையா இருந்திருக்கு. அடுத்தடுத்த யுகங்கள்ல இது மாணிக்க மலை
மலையாகவும் அப்புறம் பொன்மலையாகவும் இப்போ கலியுகத்துல கல்மலையாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலை வந்து காந்தமலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஏன்னா இது சயின்டிஃபிக்லி ப்ரூவன். ஆல்சோ இந்த மலைக்கு போயிட்டு திரும்பி வந்தா மீண்டும் மீண்டும் போக தூண்டுமா, திருப்பி திருப்பி போகணும், திருப்பி திருப்பி தரிசிக்கணும், அந்த இடத்துக்கு போய் சிவபெருமான தரிசிக்கணும் அப்படின்னு தோணுமா. ஆல்சோ இந்த இடம் முக்தி ஸ்தலமா கருதப்படுது. பஞ்சபூதங்கள்ல திருவண்ணாமலை வந்து அக்னி ஸ்தலமா கருதப்படுது. ஏன்னா அவர் அக்னி மலையாவே அமர்ந்திருப்பாரு. அதனால இந்த ஸ்தலம் அக்னி ஸ்தலமா கருதப்படுது. அடுத்து இந்த திருவண்ணாமலை பத்தி ஹிஸ்டரி புரட்டி பார்க்கணும்னா நிறைய ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள் இருக்கு. சிலதை மட்டும் நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த திருவண்ணாமலை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா பக்தி தமிழ் இலக்கியம் படிக்கலாம். இதை நம்ம படிச்சோம்னாலே நமக்கு நிறைய 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 விஷயங்கள் தெரிய வரும். நிறைய புலவர்கள் பாடல்கள் மூலமா நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த சிறப்பம்சங்கள் பத்தி, இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் பத்தி. முக்கியமா அதுல ஃபேமஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேவாரத்தோட 5வது திருமுறை ரொம்ப ஃபேமஸ். அதுல அண்ணாமலையாரோட சிறப்பும் திருவண்ணாமலையோட சிறப்பையும் ரொம்ப அழகா அப்பர் பாடியிருப்பாரு. ஸோ இதுதான் ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படுற தேவார பாடல். அடுத்து மாணிக்கவாசகர் அவரோட திருவாசகத்திலையும் திருவண்ணாமலையை பற்றி நிறைய குறிப்புகள் எழுதியிருக்காரு. அடுத்து இந்த கோயிலை பற்றி பார்த்துடலாம். ஜியாகிரபிக்கல் ஸ்டேட்டஸ், அதாவது இந்த கோயில் வந்துட்டு 24 ஏக்கர்ஸ் பரப்பளவு கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 9 கோபுரங்கள் இருக்கு இந்த கோயில்ல. அதுலயும் இந்த ராஜ கோபுரம் இருக்குல்ல, இது வந்து 217 ஃபீட் 217 அடியில கட்டப்பட்டிருக்கு. மொத்தம் 11 ஸ்டேஜஸ்ல இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயிலில் இருக்கிற ஒரு கோபுரம் வந்து தென்னிந்தியாலேயே செகண்ட் பிக்கெஸ்ட் கோபுரம் அப்படின்னு சொல்றாங்க. 2வது மிகப்பெரிய கோபுரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, இப்போ இந்த கோயிலை எந்த மன்னர் கட்டினாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு நம்மளால வந்து ஒத்த வரியில ஆன்சர் சொல்லவே முடியாது. ஒரே வேர்ட்ல நம்மளால அதுக்கான ஆன்சர் சொல்லிடவே முடியாது. ஏன்னா ஒரு காலத்துலேயும் ஒருத்தர் ஒன்னொன்று கட்டினாங்க. அதாவது இந்த கோயில் வந்து 2nd 3rd செஞ்சுரியில் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகளில் வந்துட்டு வெறும் ஒரு சுய லிங்கமாக தான் இருந்துச்சு. மகிழ மரத்துக்கு அடியில் சுய லிங்கமாக தான் இருந்துச்சு. ஒரு தெய்வத்துக்குமே ஒரு தலைவிருட்சம் இருக்கும். அதே மாதிரி அண்ணாமலையார் அவர்களுக்கு மகிழ மரம் வந்து தலைவிருட்சமாக இருந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது 2nd 3rd செஞ்சுரியிலலாம் மகிழ மரத்துக்கு கீழே தான் ஒரு சுயலிங்கமாக தான் இருந்துச்சு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த நகரம், முக்கியமாக இந்த கோயிலை பற்றி வருவோம். இந்த நகரம் வந்து 3rd செஞ்சுரியிலேருந்து 7th செஞ்சுரி வரைக்கும் பல்லவர்களுக்கு ஒரு முக்கிய நகரமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லணும். ஸோ இது வந்து எப்போ டெவலப் ஆக ஆரம்பிச்சது, யார் கட்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 9th செஞ்சுரியிலேருந்து 17th செஞ்சுரி வரைக்கும் சோழ மன்னர்கள் தான் கட்டியிருப்பாங்க. இது எப்படின்னா ஒரு காலத்துலேயும் ஒருத்தர் ஒன்னொன்று கட்டினாங்க. விச் மீன்ஸ் கருவறை கட்டப்பட்டுச்சு, அடுத்து பிரகாரங்கள் கட்டினாங்க, அதுக்கப்புறம் மண்டபங்கள் கட்டினாங்க, அப்புறம் திரிக்குளங்கள் கட்டப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒருத்தர் ஒன்னொன்று கட்டினாங்க. யார் என்னென்னு கட்டினாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 9th செஞ்சுரியில் ராஜாதித்த சோழன் இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கருவறை கட்டி கொடுத்துருப்பாரு. அதாவது முன்னாடி கருவறை பல்லவர்கள் கட்டி கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து செங்கலால் கட்டப்பட்டது. இப்போ இவர் கட்டி கொடுத்தது வந்து கருங்கலால் கட்டப்பட்டிருக்கு. அடுத்து 10வது நூற்றாண்டுல அடுத்த சோழர் பரம்பரை என்ன பண்றாங்க அப்படின்னா பிரகாரங்களை கட்டுறாங்க. 11ஆம் நூற்றாண்டுல ராஜேந்திர சோழன் கொடிமரம் கட்டி கொடுக்கறாரு. அடுத்தடுத்த நூற்றாண்டுல மற்ற விஷயங்கள்லாம் டெவலப் பண்றாங்க. அப்படி 3ஆம் குலோத்துங்க சோழன் வந்து கிளி கோபுரம் கட்டி கொடுக்கறாரு. அடுத்து கிருஷ்ணதேவராயருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த ராஜ கோபுரம் தொடங்கி வச்சதே அவர் தாங்க. 217 ஃபீட்ல கட்டி கொடுத்துருக்காரு. அவருக்கு அண்ணாமலையார் மேல பயங்கர பக்தி இருந்த காரணத்தினால நிறைய இந்த கோயிலுக்கு இறைப்பணி ஆற்றி இருக்கிறாருன்னே சொல்லணும். இந்த 1000 கால் மண்டபம் சொல்றாங்களா, அதை கட்டி கொடுத்ததும் கிருஷ்ணதேவராயர் தான். கடைசியா இந்த இறைப்பணி வந்து 16th செஞ்சுரியில முடிஞ்சிருக்கு. சதாசிவராயர் அவரோட காலத்துல இந்த கோயிலை முழுசா ஃபுல்லா கட்டி முடிச்சு எல்லாம் முடிக்கிறாங்க. ஸோ இதுதாங்க இந்த கோயிலோட வரலாறு, ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ். இந்த வரலாறுலாம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா கிட்டத்தட்ட 125 இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கல்வெட்டுகள் 125 கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த கல்வெட்டுகள் மூலமாக தான் யார் என்னென்ன பண்ணாங்கன்னு நமக்கு நிறைய விஷயம் தெரிய வந்திருக்கு. அதில் சில விஷயங்கள் மட்டுமே நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது பிரம்மா விஷ்ணு 2 பேருக்கும் அக்னி வடிவில் தோன்றி அறிவுரை சொன்னார். அதாவது நீங்கள் என்ன பக்தியால் மட்டுமே தான் கண்டறிய முடியுமே தவிர வாதத்தால் கண்டறிய முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எப்போ கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை சிவபெருமான நினைவு கூறுற விதமாக இந்த கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுது. இந்த தினத்தில் வந்து மலையோட உச்சியில்
மலையோட சிகரத்தில் விளக்கேற்றுவாங்க. ஸோ இந்த விளக்கு ஏற்றுறதுனால பாவம் நீங்கும், வீட்டில் அமைதி நிலைக்கும் அப்படின்றது நம்பப்படுது. அடுத்து கார்த்திகை தீபத்தோட ஆன்மீகம் அர்த்தம் என்னன்றதை பார்க்கலாம். கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது வெறும் தீபம் இல்லை, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் லைட் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஆன்மீக வெளிச்சம் அப்படின்னு தான் சொல்லணும். தீபம் எரியறப்போ நமக்கு அது ஒரு விஷயம் உணர்த்தும். என்ன அப்படின்னா, இருள் இருக்கிற இடத்துல அறிவு வரும். அறிவு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னாகும், அகங்காரம் போயிடும். இதுதான் இந்த தீபம் உணர்த்துற ஒரு விஷயம்னு சொல்லணும். அதாவது இந்த புராண கதை நான் மேலே சொன்னேன் இல்லையா, அதில் பிரம்மா விஷ்ணுவோட வாதம், அதுக்கான கன்க்ளூஷன், இது எல்லாமே பயங்கர டீப் மீனிங் தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இதுதான் நம்ம கார்த்திகை தீபத்தோட உள்ளார்ந்த ஆன்மீக அர்த்தம்னு சொல்லணும். அடுத்து தீபத்தோட சடங்குகள் பார்க்கலாம். ஆப்வியஸ்லி இது எல்லாருக்குமே தெரியும், பட் ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துடலாமா? அதாவது இந்த கார்த்திகை தீபம் ஒரு நாள் பண்டிகைன்னு சொல்லிட முடியாது. மந்த் ஃபுல்லாகவே என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டு வாசலில் தீபம் ஏற்றி வைப்பாங்க மக்கள். இன்ஃபேக்ட் தீபாவளியை விட கார்த்திகை தீபம் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான திருவிழாவாக தமிழர்களால் கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாம். இந்த நாட்களில் கோயில்களில் எண்ணெய் தீபங்கள் நிறைய ஏற்றுவாங்க. அதே மாதிரி திருவண்ணாமலையை பிரதட்சணம் பண்ணுவாங்க மக்கள். அடுத்து கந்தன் வழிபாடு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் அக்னி மாதமாக கருதப்படுது. அக்னினாலே சுத்தம், ஆன்மீக சக்தி இதெல்லாம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பரிசுத்தத்தோட உச்சம்னே சொல்லலாம். அடுத்து திருவண்ணாமலை தீபத்தோட விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த திருவண்ணாமலை தீபம் இருக்கு இல்லையா, இது 350 மீட்டர் உயரமான குடத்தில் ஏற்றுறாங்க. 5000 லிட்டர்ஸ் நெய் ஊற்றி இந்த தீபத்தை ஏற்றுவாங்க. ஸோ இந்த கோயிலோட சில ரூல்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர்ஸ் கிரிவலம் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நடந்தே வரணும், பக்தர்கள் நடந்தே போவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆல்சோ இந்த கோயிலுக்கு போகும்போது நான் முன்னமே சொன்ன மாதிரி சில ஸ்தலங்களுக்கு போனால்தான் முக்தி, ஆனால் இந்த ஸ்தலத்தை நினச்சாலே முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த கோயிலில் 5000 லிட்டர்ஸ் நெய் வச்சு 350 மீட்டர்ஸ் உயரமான குடத்தில் இந்த விளக்கை ஏற்றுவாங்களாம். இப்படி ஏற்றுற தீபத்தை தான் மகா தீபம்னு சொல்கிறாங்க. இந்த தீபம் ஏற்றப்படும் போது என்னன்னா, பல ஆயிரம் மக்கள் மலையோட அடிவாரத்தில் இதை தரிசிப்பாங்களாம். அந்த டைமில் மலை முழுக்க லைட்டில் நிறைஞ்சிருக்குமா, அதாவது ஒளியில் நிறைஞ்சிருக்கும் அப்படின்றது சொல்லப்படுது. மலை முழுக்க ஒளியால் மூழ்கப்பட்டிருக்கிற இந்த நேரம் தான் பரம்பொருளோட வெளிப்பாடு அப்படின்னு நம்பப்படுது. ஸோ இதுதான் விசேஷங்கள். இதுதாங்க இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள், ஆன்மீக அர்த்தம், விசேஷங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்படி தாங்க இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ஒரு திருவிழா இல்லை. இது பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சிவன் கற்றுத்தந்த ஒரு ஆன்மீக பாடம்னு தான் சொல்லணும். அகங்காரத்தை மாத்திர விழா அப்படின்னு தான் இந்த சொல்கிறாங்க. ஆல்சோ இந்த விழா ஒளியை வரவேற்கிற நாள். நமக்குள்ளே இருக்கிற இருளை போக்குறதுக்கான ஒரு வழி. மகிழ்ச்சியாக அந்த லைட்டை வரவேற்கிற ஒரு சிறப்பான நாள் அப்படின்னா இந்த கார்த்திகை தீபம் சொல்லலாம். ஸோ நமக்குள்ளே இருக்கிற இருள் அப்படிங்கிறது என்ன? பொறாமை, அகங்காரம், நமக்குள்ளே இருக்கிற தீய குணங்கள் எல்லாமே இருள் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் அப்டேட்ஸ்க்கு ரீல் அண்ட் ரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளை தட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். பாய்.